ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹேவ் எ கிரேட் டே. இப்போது Cbse +2 மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 6 அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸில் எக்ஸசைஸ் 6.1 சால்வ் பண்ணிட்டுருக்கோம். அதில் இப்போ 6th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ அங்கே இப்போ ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். கொஷின் என்ன அப்படின்னா, the radius of a circle is increasing at the rate of 0.7 cm/s. ஒரு சர்க்கிளோடைய ரேடியஸ் 0.7 cm/s அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சரி, ஒரு செகண்டுக்கு 0.7 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டேரெக்டாகவே ரேடியஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம டேரெக்டாகவே எப்படி எடுத்துக்கலாம், dr/dt அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு 5 ப்ராப்ளம் இதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸசைஸில் உள்ள இதுக்கு முன்னாடி 5 வீடியோ நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த டி ஏன் போடுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ dr/dt ஏன்னா செகண்டை பொறுத்து வேரி ஆகிறதுனால டைமை பொறுத்து வேரி ஆகுது ரேடியஸ். சரிங்களா, ஸோ அதனால் dr/dt ஈக்குவல் டு 0.7 cm/s கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு சர்க்கிளினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகும், ரேடியஸ் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா, ஸோ அப்போ நமக்கு தெரியும் சர்க்கம்ஃபரன்ஸை வந்து நம்ம சி அப்படின்னு எடுத்துக்குவோம். சர்க்கம்ஃபரன்ஸ் சிக்கு ஃபார்முலா, சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஃபார்முலா தெரியும் 2πr. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ரெண்டு பக்கமும் டீயை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ dc/dt ஈக்குவல் டு 2π இன்டூ ஆரை டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dr/dt. ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dr/dt. பவர் இருந்தால் தான் பவரை முன்னாடி கொண்டு போயிட்டு பவர் ஒன்று ரெடியூஸ் பண்ணுங்க. பவர் வந்து 1 தான். அப்போ 1 முன்னாடி போகும். பவர் ஒன்று ரெடியூஸ் பண்ணால் 0, r/0 அதுவும் 1 ஆகிடும். சில பேருக்கு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன அப்படின்னா, முதல்ல இங்கே பவர் 1 இருக்கிறதா தான். அப்போ 1 இன்ட்டு r/1 - 1. r/1 -1 வந்து 0. அப்போ r/0 வேல்யூ 1 ஆகிடும். இங்கே ஒரு 1 தான் இருக்குது. 1 × 1 1 தான் ஆன்சர். அதுக்கப்புறம் r தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dr/dt. அப்போ 2π இன்ட்டு dr/dt. dr/dt கொடுத்தாங்களா, ஸோ அப்போ 2π இன்ட்டு 0.7. அப்போ 0.7 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னு சொன்னால் 1.4π cm/s. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் வந்து 1.4π cm/s வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.